மோட்டர் போட்டோ இல்லாட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்புறப்படுத்துகிற பணியில் வந்து ஸ்ரீலங்கா இதில் பார்த்தீங்கள்டா கடும் மழை வெள்ளம் காய்த்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று இரவில் இருந்து மழை வந்து பெய்ய விளக்கிட்டு இருக்குது யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில் இல்லை. அதை முன்னிட்டு இந்த காலநிலை அமையப்போது இப்போ எந்தெந்த இடத்துல மழை பெய்யுதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். யாரும் சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஆதரவு தாங்க. இந்த மழை பெய்கிறதால வந்து ஒரு மிகப்பெரிய அழிவை நாங்கள் திருப்பி சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலண்டா மழை வெள்ளம் அதிகமாக வந்துட்டுன்னா மறுபடியும் எங்கள்கிட்ட விவசாயம் எல்லாம் அழிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. காலை திறந்து பாருங்க, மறக்காம உங்களை ஆதரவு தாங்கோ. காலை திறந்து பார்ப்போம். மீண்டும் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. இது இப்போ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கரஜன் சந்தி தான். இப்போ மழை வந்து நல்லா பெய்து கொண்டு இருக்குது. மறுபடியும் ஒரு வெள்ள அபாயமும் என்னோட தெரியலை. எல்லாரும் வந்து சிவப்பெச்சரிக்கை என்று வடபகுதிக்கு சொல்லப்பட்டிருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போதும். அந்த இதான முடிவு. இதில் பார்த்தீங்கன்னா கடும் மழை வெள்ளங்களால் வந்து இந்த ப்ரெஷருக்கு வந்து மேலால், அதாவது தண்ணியை பார்த்தீங்கன்னா நிலமட்டத்துலேருந்து இந்த குழாக்கிணறு வந்து 1.5 அடி உயரத்தில் இருக்குது. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா தண்ணி தள்ளுதுன்றா நிலத்தில் இருக்க ப்ரெஷர் காரணமாக வந்து தண்ணி இதுக்கு மேலால் வருது. அதாவது உயர் அழுத்தம்னு சொல்லும் தானே, அந்த அழுத்தத்தால் வெளியில் வருது. ஆனால் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சுடுவுது, சுடுதண்ணி மாதிரி தான் வருது. இது இந்த இடத்துல வந்து இந்த தண்ணி இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனரவு உப்பளத்துக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பகுதியில் இந்த தண்ணி வந்து கொண்டு இருக்குது. மோட்டர் போட்டோ இல்லாட்டி இந்த கண்டிப்பாக கேன் பம்ப் போட்டு தான் மழை பார்த்தீங்கன்னா சரியாக பெய்து கொண்டு இருக்குது. இப்போ காற்றும் வந்து வீசுது பலமா. மொத்தம் மலையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதேச ஊழியர்கள் அந்த குப்பையில் அகற்றுவதற்கு பாருங்கள் ரெயின்கோட்டை அடித்து அந்த குப்பையில் அகற்றி கொண்டு இருக்கணும். இப்போ இதால் நோச்சத்தூரில் வந்து மக்களுக்கு பரவிடம் பண்ணிக்கிறது. அதை அகற்றணும் இந்த கொட்டம் மலையில். இப்போ பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் போகிற வீதி வந்து A35 முல்லைத்தீவுக்கு போகிற பிரதான வீதி பரதன் சந்திலேருந்து இதால் தான் போய்கொண்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் காலையில் பதிவேற்றிருப்பேன், இந்தியா இராணுவத்தின் பொறியியற் படை, அதாவது இன்ஜினியர் பிரிவு வந்து இப்போ இந்த கண்டாவள பாலம் வந்து புனரமைப்பு பணி வந்து செய்து கொண்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேலையை வந்த குழப்பம் விதமாக வந்து இந்த காலையில் வந்து அமைஞ்சிருக்குது. அந்த வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்க தாளமுகத்தால் இப்போ மக்கள்கிட்ட இந்த நெல்லுகள் எல்லாம் ஏற்கனவே வந்து அழிஞ்சதை வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடியா இருக்குது. அதோட ரோட்டுகள் எல்லாம் வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதை பார்க்கக்கூடியா இருக்குது. அதால் வந்து இன்னும் வந்து இந்த மழை பெய்ய இன்னும் வந்து பாதிப்பை வந்து எதிர்நோக்க போகிறது இந்த வன்னி மாவட்ட சைட்டு. அது மட்டும் இல்லை, யாழ்ப்பாணமும் சரியாக வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. வெள்ளங்களுக்குனால ஆக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து இருக்கிறத பார்க்கக்கூடியா இருந்தது. வீதிகள் எல்லாம் வெள்ளத்தில் மூடினதை பார்க்கக்கூடியா இருந்தது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கிளிநொச்சியில் வந்து கனமழை பெய்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு காலையிலேருந்து ஆக்கள் எல்லாம் வீதியில் பயணம் செய்கிறது மிகவும் கஷ்டமாக அசௌகரியத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டமடு வந்து துறந்ததால் எல்லா இதில் இருக்கிற பாலங்களுக்குள்ளாலையும் வந்து மறுபடியும் வந்து வெள்ளம் ஓட விழுகிட்டு இதால் வந்து மிகப்பெரிய ஆபத்தை வந்து மக்களும் சந்திக்கணும். அதோட வந்து இந்த தோட்டக்காணிகளையும் சந்திக்குது. இரண்டமடு துறந்ததால் பார்த்தீங்கன்னா முழு நெற்காணிக்கையும் வந்து வெள்ளமாக தான் இருக்குது.
பாருங்க, இங்கே எல்லாம் வயலே மூடித்தான் தண்ணி ஓடுது. இந்த பாலத்துக்குள்ள பாருங்க, வயலே எல்லாம் மூடி வெள்ளம் மேலால் ஓடிக்கொண்டிருக்குது. வெள்ளத்தை பாருங்க, இந்த காணியில் மூடி அதோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த மண் தட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது இங்கேருந்து வலிஞ்சு வர தண்ணியால் இதில் மண்ணையும் வந்து இந்த காணியில் ஏற்றி போடுது. அவ ஏற்றியால் இந்த காணி வந்து ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த டித்வா புயலோட தாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழாய் நீர் எல்லாத்தையும் வந்து அடிச்சுடச்சு கொண்டு போனதை வந்து இதில் பார்க்கலாம். இதில் தூண்கள் இல்லாமல் முழு பெப்புகளையும் அப்படியே உருட்டி கொண்டு போயிட்டு இதில் இப்போ போகிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு தண்ணி தான் இப்போ இதால் போய்கொண்டிருக்கிறது. காலநிலை தொடர்ந்து பாருங்க, அங்கே இல்லை என்ன நிலவரம் இப்போ உங்களுக்கு காட்டுறோம். ராட்சச கிரைன்கள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேலை வந்து துரிதமாக நடந்து கொண்டு இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா வேலுக்கு விட்டால் இங்கெல்லாம் இந்த மழை மட்டும்தான் இருக்குது. இது அந்த ஆள் பயணம் செய்ய முடியாத ஒரு சின்ன படகு ஒன்று. துரித பணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இந்த மழை குழப்பாட்டி இந்த வேலை வந்து ஒரு குறுகிய நாட்களுக்கே முடிஞ்சிடும் என்று சொன்னார்கள். மறுபடி 2ஆம் அடுவால் தண்ணி வர்றதால இப்போ எல்லாம் பார்த்து ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறோம். உடைஞ்சு விழுந்த பழைய பாலத்தை இப்போ வெளியில் எடுக்கிற பணி வந்து நடந்து கொண்டிருக்குது. இதை வந்து இரு பகுதிகளாக வந்து பிரிக்கணும். அதாவது கேஸால் வெட்டி 2 பகுதியாக பிரித்து தான் வெளியில் ஏற்றினோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்புறப்படுத்துகிற பணியில் வந்து ஸ்ரீலங்கா ராணுவம் தான் ஃபுல்லாகவே இதில் ஈடுபட்டிருக்குது. ஸ்ரீலங்கா ராணுவம் பார்த்தீங்கன்னா இதை வெல்ட் பண்ணி 2ஆக பிரித்து ஒவ்வொரு பக்கத்தால் இப்போ வெளியில் எடுக்க போயினோம். ஏன்னா முழுசாக வந்து அப்படியே வெளியில் எடுக்க முடியாது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாங்க வெள்ளம் திறந்து விடப்பட்டு தண்ணி வந்து மேலதிக தண்ணி வந்து இப்போ கடலுக்கு போய் கொண்டிருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கால் இருக்கும், ஃபுல்லாகவே மூடி மழை பெய்யுது. இது வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்தடிகளாக இப்போ நான் நின்று இந்த காலி எடுத்து இந்த பாருங்க ஃபுல்லாக இருட்டிட்டு இப்போ வந்து 5:30 வரும். 5:30 பொழுதுல இப்படி ஒரு மழை அடித்து பெய்து கொண்டிருக்குது. இப்போதான் பார்த்தீங்கன்னா மழைகள் இல்லாமல் இந்த காணிகளுக்குள்ள தண்ணிகள் வற்றி இந்த நெல்லுகள் எல்லாம் ஓரளவு எளிமை நிற்குது. மறுபடியும் இந்த மழை வந்ததால் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லுகள் வந்து அழிவடைகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லி. ஆனால் காற்று இல்லை, மழை பெய்யுது. நாங்கள் தமிழ் மக்கள் என்ன காவல் செய்த முடியல, எழும்ப பணி இழுத்து கொண்டே இருக்குது. இது வந்து 2ஆம் காலத்தில் வந்துட்டோம். இது எல்லாம் இப்போ மழை தொடர்ந்து பெய்யுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள் மழை பெய்யும். ஆனால் இங்கே வந்து இப்போ தொடர்ந்து இப்போ இந்த நந்திக்கடல் பக்கத்தில் இருக்க முழு வயல்களும் அழிஞ்சதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்ன காரணம்னா இந்த வெள்ளம் பெருக்கெடுத்ததால மண்ணுகளும் அதிகமாக இருக்குது இந்த வயல்களுக்குள்ள. இது
வந்து பார்த்தீங்கன்னா மந்தவேலில் வந்து அவ்வளோ வந்து மழை பெய்ய தொடங்கல, இப்போதான் ஆரம்பிக்குது. வீடியோவில் பார்க்க தெரியும் மழை தூர்றாது, தூரிக்கொண்டிருக்கும் மழை. இந்த தேவாலயம் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்பு ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால் இருக்க தேவாலயத்தை பற்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, அப்படி ஒரு வலிமிக்க ஒரு தேவாலயம் சொல்லுவார்கள். புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை. இந்த மழை இன்னொரு ஒரு கிழமைக்கு விட்டுட்டு பெய்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் எல்லாம் காய்ச்சி போகும். அப்போ வந்து வெள்ளங்கள் வந்தால் அதிக பாதிப்பு இருக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளங்கள் நின்றதால் வந்து இந்த நிலம் வந்து தண்ணியை இழுக்கிற வீதம் வந்து குறையுது. அப்போ அதால் வந்து திருப்பி ஒரு அழுத்தம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுக்குடியிருப்பு சந்தியெல்லாம் மழை தூரி கொண்டிருக்குது. இந்த வீதி ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் கால்நடை வளர்ப்புல பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் வந்து அவங்க வீடுகளுக்கு பட்டியலுக்கு போவதில்லை. மக்கள் தங்களோட வாழ்க்கை பயணங்களை ஓடுவதே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்கள் வேலைகளுக்கு போட்டு மழையால் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. இந்த மழையால் பார்த்தீங்கன்னா மேசன் வேலை செய்கிறார்கள், பெயிண்டர், பச்சை வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம், அதாவது கூலி தொழிலாளிகள் மிகவும் வந்து பாதிக்கப்படுறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. தான் மழை தூரி கொண்டிருக்குது. இங்கே வந்து இடையில இல்லாமல் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. பேரால பார்த்தீங்கன்னா இந்த வீதி ஓரங்களில் நட்டு வச்சுங்க சில மரங்கள் எல்லாம் விழுந்துட்டு, அப்போ அதால் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து மக்கள் அந்த உணவுக்கு இழப்பாடுற மரங்கள் எல்லாம் இல்லை. சிலதுகள் சில இடத்துல தொடர் வழியாக இருக்க மண்டலத்தில் எல்லாம் இருக்கிற மரங்கள் விழுந்தால் அதை வந்து சில கற்பிணி பெண்கள் வரையிலும். அப்போ அவையில் கன தூரத்துக்கு வந்து விருதை கொண்டு போயிடலாது. அதால் பார்த்தீங்கன்னா அவையில் வார உணவுகள் வந்து அந்த மரங்களுக்கு நிப்பாட்டுறதை வந்து நானும் பார்த்துருக்கிறேன். இப்போ அந்த மரங்கள் வந்து இல்லாதால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும்.